Hebron Ministries. ஆண்டவருமை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 வகையான ஆஸ்வாதம் இல்லை, 4 வகையான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிமா. பாகால் ஆமானிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. சாலமோனுக்கு ஒரு சாத்தை தோட்டம் ஒன்றாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளி காசுக்காக கொண்டு வரும்படி விட்டார். Solomon had a vineyard at Baal Haman. He released the vineyard to keepers. Everyone was to bring for its fruit 1,000 silver coins. பார்த்தியா, சாலமோன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சாலமோன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அந்த திராட்சை தோட்டம் எங்கே இருந்துச்சு? அந்த திராட்சை தோட்டம் பாகால் ஆமான் என்ற ஒரு இடத்துல இருக்குது. அதை குறித்து தான் இன்றைக்கி அருமையான ஒரு செய்தி. 4 பகுதிகளாக அந்த செய்தியை பிரிக்க போகிறோம். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, நம்ம எல்லாம் யாருன்னா கிரைஸ்ட் ரிலேஷன்ஸ். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா கிறிஸ்துவின் உறவுகள். நீங்களும் நானும் யார்? எப்படி உறவானீங்க? இயேசுவோடு எப்படி உறவானீங்க? அல்லேலூயா. சொல்லுங்கள் பிரதர், எப்படி how you got the relationship with God? தெரியல. சரி, வேறு யார்? வெரி குட். டிஎன்ஏ, இயேசுடைய கிரைஸ்டுடைய டிஎன்ஏ எல்லாரும் சொல்லணும்னா, ஆண்டவர் நமக்கு எப்படின்னா எல்லாம் சொன்ன பாருங்க. உங்களை என்ன, அவர் என்னுடைய பிரதர், சொந்த பிரதரா அப்படின்னு கேட்பான் பாருங்க. சொந்த பிரதரா, என் தம்பியை பார்த்தோன்னே என் தம்பி என் மாதிரியா இருப்பான் பாருங்க. அப்படின்னா அவர் கூட அப்போவா பார்த்தேன் பிரதர், முன்னே சொல்ல வேண்டி தரேன். ஏன்டா சொல்ல, அப்போவே பார்த்தவங்க மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குதா? அப்படியா அப்படின்ட்டு மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குது. அவங்க பிரதரா, சொந்த பிரதரா. அப்புறம் அது வேற, மூஞ்சி தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் என்ன, சொந்த பிரதரா? ஆமாம், சொந்த பிரதர் தான் அப்படின்னு சொல்லி. அப்படி சொந்த உறவுகள். அப்போ இயேசுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? உறவுகள். ஒரே ஆண்டவர் ஒரே பிள்ளைகளாக காத்த வச்சிருக்காரு. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இப்போ ஒரே உறவுகள் மிக மிக முக்கியமானது. ஒரு டிஃப்ரென்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை கர்த்தர் வச்சுருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். 4 காரியங்களை கவனிங்க. 1, கீப்பர்ஸ் ஆஃப் வினியார்ட். அப்படின்னா திராட்சை தோட்டத்தின் காவலாளிகள். இந்த சாப்டரில் 4 வகையான ஆட்களை பார்க்க போகிறோம். 1, கீப்பர்ஸ் ஆஃப் வினியார்ட்னா திராட்சை தோட்டத்தின் யார்? திராட்சை தோட்டம் நீங்கள் தான் இந்த திராட்சை தோட்டத்துடைய காவலாளிகள். அது மறுபடியும் நம்ம பார்ப்போம். 2வது, ஃப்ரூட்ஸ் ஆஃப் வினியார்ட். அந்த திராட்சை தோட்டத்தில் கனிகள் காணப்படுகிறது. நீங்கள் வெறும் பிலீவராக இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்கணும்? கனி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் நிறைந்த அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் ஆவியின் கனிகள். இல்லை இச்சை அடக்கம், இதெல்லாம் கனிகள் நிறைந்தவராய் இருக்க வேண்டும். அப்போ திராட்சை தோட்டம் என்றாவே அது கனிமரங்கள் இருக்கிற தோட்டம். சபை என்றாவே கனி நிறைந்த ஆட்கள் இருக்கிற இடம் சபை. அல்லேலூயா. 3வது காரியம், வாய்ஸ் ஆஃப் வினியார்ட். அந்த திராட்சை தோட்டத்திலே சத்தம் இருந்துச்சு. இன்னும் நம்ம சத்தம் போடுறத பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்போ உங்கள் சத்தம் பக்கத்து வீட்டுக்காரனு போகிறது. ஆனால் உங்கள் சத்தம் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். சொல்லுங்கள், ஏன் சத்தம் பரலோகத்துக்கு போகணும்? இன்றைக்கி நம்ம வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மெகல் என்று நித்தமும் சொல்லணும். அந்த சத்தம் நம்ம காதில் கேட்கணும். இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது சத்தத்தை கர்த்தர் கேட்குறாரு. அல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தேவ சத்தத்தை கேட்கிறவளாக இருக்க வேண்டும். சின்ன வயசில் இருந்த கடவுள் அந்த கிருபையை எங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு ஜெபம் பண்ணுறது ரொம்ப நேரம் தரித்திருந்து 13 மணி நேரம் ஜெபம் பண்ணுறது, எல்லாம் முழங்காலில் நிற்கிறது, இதெல்லாம் கர்த்தர் சின்ன வயசுலேயே கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமாக வச்சுருக்கிறார். அதுபோல் நீங்கள்லாம் உண்மையாக இருந்தீங்களா, உங்களை கர்த்தர் பிரயோஜனமாக வைப்பார். நம்ம உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நடத்தப்படுத்தினா ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. இந்த தோனி இப்படி தோனி கட்டி இங்கெல்லாம் தோனின்னு போட்டு, இங்கெல்லாம் தோனி போட்டுக்கல, உடம்பெல்லாம் சட்டை போடாமல் தோனி போட்டுன்னு இப்போ எல்லாம் திட்டுறான் தோனி. அவனை யார் வர சொன்னது? ஜெயிக்கல வரைக்கும் மரியாதை, தோத்தைக்குன்னா மரியாதை கிடையாது. இயேசுக்கிட்ட அப்படி இல்லை, தோத்தாதான் மரியாதை. இயேசுக்கும் உலகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால், துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் உன்னை எல்லாம் நல்லவன் சொல்லுவான். நீ காசு கொடுக்கறதுக்கு நிறுத்துரு, மூஞ்சப்பார். பேச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதனால் காசு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மரியாதை. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம். ஆனால் இயேசு அப்படி இல்லை, நீ கண்ணீர் சிந்தினா மரியாதை. அதுதான் உலகத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். சரி,
சத்தம் மிக முக்கியம். 4வது காரியம், காட் ஆஃப் வினியார்ட். திராட்சை தோட்டத்துக்கே அவர் தான் தலைவர். திராட்சை யாரு? அடனாய், எல்ஷடாய், எல்கிபோர். அவர் தான் இந்த திராட்சை தோட்டத்தினுடைய தேவன். ஹல்லேலூயா. இது எபிரோனுடைய தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, எங்க எபிரோனுடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய இப்போ நம்ம வசனத்துக்கு போவோம். 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா? இப்போ பார்த்து அந்த வசனம் 1 வசனத்தில் 3 பாட்டு இருக்குது பாருங்கள். 3 பாட்டு அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாகால் ஆமோன், பால் ஆமோன் அப்படின்னு ஒரு இடம் பாருங்க. அதுல 3 வருஷம் மறுபடியும் வாசிமா. ஒரு திராட்சை தோட்டம். நம்பர் 1 பாயிண்ட் என்ன பாயிண்ட்? பாகால் ஆமான் என்ற இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் யாரு? ராஜாவாகிய சாலமோனுக்கு. புரிஞ்சா? 2வது பாயிண்ட், அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்தில் அதன் பலனுக்காக அதன் பலனுக்காக, அது வந்து ஒன்று முடியும், அதன் பலனுக்காக. அப்போது அந்த திராட்சை தோட்டம் ஒரு பெரிய ராஜா கிட்ட இருந்துச்சு. அந்த ராஜா அந்த தோட்டத்தை சும்மா வச்சுக்கல. அவர் என்ன பண்ணுறாரு? அப்படியோ எனக்கு எக்கச்சக்கமாக சொத்து இருக்குது அப்படின்னு என்ன கிடக்கு சும்மா வச்சுருக்குங்க, வச்சுக்கல. அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுத்துட்றாரு, லீஸுக்கு கொடுத்துட்றாரு. லீஸ் கொடுத்த உடனே என்ன செய்கிறாங்க? அங்கே காவலாளிகளை போட்டு அந்த காவலாளிகிட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் 1000 சில்வர் காயின்ஸு இதில் பயிரிட்டு, இதில் வந்து மகசூல் சொல்லுவாங்கள்ல, இதில் வந்து வருகிற பழங்களை விற்று மார்க்கெட்டுக்கு விற்றோ எப்படி விற்று என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து 1000 வெள்ளிக்காசை நீங்கள் ராஜாவின் இடத்துல கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ இந்த திராட்சை தோட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இஸ்ரவேலர்கள் தான் அந்த திராட்சை தோட்டம். நியூ டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் சபையை திராட்சை தோட்டமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டத்துடைய கனிகள், வேலையாட்கள் எல்லாம் நீங்கள் தான். நானே திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள். அல்லேலூயா. அப்போது இந்த 3 காரியங்களை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராகின்ற. இங்கே பார்க்கும்பொழுது சாலமோன் வந்து அவர் தான் ஹீரோ. இந்த 8 சாப்டருக்கும் அவர் தான் ஹீரோ. 2வது என்னென்னா, அது அவன் தான் எழுதுகிறான். 3வது என்னென்னா, சாலமோன் என்ற பெயர் 7 முறை உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இதில் வருகிறதை பார்க்க முடிகிறது. பிறகு சாலமோன் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி காணப்படும். எப்படி கிறிஸ்து இருக்கோ அது போல். அப்போ அந்த சாலமோனுக்கு சுலமத்தியால் என்ற ஒரு மணவாட்டி இருந்தால், அதே போல் இயேசுவுக்கு எப்ரோன் ஆகிய ஒரு மணவாட்டியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அநேக சபைகளை மணவாட்டி சபைகளாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் இயேசுவை தான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அவர்கள் அத்தனை பேரும் மணவாட்டிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவங்க மேலே தேவன் திட்டங்களை வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவருடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் அங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கும்பொழுது பால் ஆமான் என்ற பேர் யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வருத பார்க்க முடியுது. அங்கே எப்ரோனுக்கும் ரேகோபுக்கும் அம்மோனுக்கும் அம்மான் வருது பாருங்க. அங்கே இருக்கு பாருங்க. அப்போ ரேபா அம்மான் பார்த்தீங்கன்னா HAMMON அம்மான் வருது பாருங்க. அப்போது இதை எதை குறிக்குதுன்னா, அன்னைக்கு ஜெருசலேம் சுற்றியுள்ள இடங்களுக்கும் ஜெருசலேம் வெளியே உள்ள இடங்களுக்கும் இருக்குது பார்க்க. இப்போ இந்த அருமையான நுங்கம்பாக்கத்துடைய எல்லைகள் இருக்குது பாருங்கள். நுங்கம்பாக்கத்துடைய எல்லையை நக்கோடம்பாக்கம், அந்த பக்கம் போனால் சோலைமேடு, அந்த பக்கம் போனால் சேத்பட்டு. ஒழுங்கு சரியாக பேசுகிற போடுவோம் பட்டு. அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் என்ன பண்ணுறது, ஏரியா பிரிச்சிடுறாங்க பார்த்தீங்களா? அது போல் எல்லைகள். அது போல் இந்த பால் அம்மான், பாஹால் அம்மான் என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் இந்த இடம் வந்து யார் கையிலேருந்து? கானானியர்கள் வசம் இருந்துச்சு. ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நீ நடக்கிற இந்த கானான் பூமியை உனக்கு நான் தருவேன். அப்போ அந்த பால் அம்மான்றவர் கானானியர்களுடைய இடம். அந்த இடம் பிறகு இவன் அதை எல்லாத்தையும் சுதந்திரித்து விடுகின்றான். அல்லேலூயா. புறதேசங்களை இவன் சுதந்திரித்து விடுகின்றான். அப்போது பால் அம்மான்னா அந்த நேரத்தில் யாவே அப்படின்னு சொல்லுவாங்க. யாவேன்னா கர்த்தர், தேவன், கடவுள், லார்டு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து அந்த யாவேன்ற வேர்டு தான் பால். அவங்க கடவுளை பால்னு கூப்பிடுவாங்க. யாவேன்னு நம்ம ஹீப்ரூவில் கூப்பிடுவாங்க, அவர்கள் பால்னு கூப்பிடுறாங்க. அதனால் அந்த பேருக்கு பால் அமான் என்று கடவுளுடைய இடம்னு சொல்லி பேரை வச்சுட்டாங்க. அந்த பேரை மாற்றலை அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் முனியாண்டின்னு பேரை மாற்றவே இல்லையே? எத்தனை பாஸ்டர் முனியாண்டின்னு பேர் வச்சு பாஸ்டராக இருக்கிறான்? எத்தனை பாஸ்டர் வந்து முருகன் பேர் வச்சுருக்கிறான், முருகேசன் வச்சுருக்கிறாங்க. சில பேர் பேரை
மாற்றுறதே இல்லை. அது மாதிரி அந்த பேர் மாற்றுறது அப்படியே நின்று போச்சு. பால் அமான்ன்ற பேர் நின்று போச்சு. இங்கே பார்க்கும் பொழுது பால் அமான்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து பொசஸர் ஆஃப் பிளட்டி, அப்படின்னா நிறைவானதை சுதந்தரிப்பவன். சொல்லுங்க, கர்த்தர் என்ன நிறைவானதை சுதந்தரிக்க கர்த்தர் என்ன ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் என்ன காவலாளியாக வச்சிருக்க. சொல்லுங்க, இந்த திராட்சை தோட்டத்தில் கர்த்தர் என்னை காவலாளியாய் வச்சிருக்கிறார். ப்ராசஸர் ஆஃப் பிளண்டி, நிறைவாய் சுதந்தரிப்பவன். இந்த வருஷங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசில் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அப்பா எனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கல, என்னன்னே தெரியாது, எனக்கு கற்றுக் கொடுங்க சாமி, நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லுவேன். அதே போல் ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அந்த சேரில் உட்காந்து 1 மணி நேரம் அழுவேன். ஒன்றுமே தெரியாது, ஏபிசிடி தெரியாது, படித்தேன் கொஞ்சம், ஆனால் ப்ராக்டிக்கல் வேறு இல்லை. பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய திட்டம். எல்லோரும் பிஸ்னஸ் மேன் ஆக முடியுமா? முடியாது. எல்லோரும் பாஸ் ஆக முடியுமா? முடியாது. அப்புறம் ஒவ்வொரு காலிங் அது. அப்போ அந்த அந்த சேரில் இப்போ கூட யோசிச்சு பார்க்குறேன், 7:30 8:30 மணி வரையில் அந்த சேரில் நீங்கள் தான் ஆர்கிடெக்ட், நீங்கள் தான் அந்த கம்பெனியுடைய ஓனர், இப்படியே சொல்லி அழுவேன். கர்த்தர் தேவன் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அதுபோல் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அழ வேண்டும், உங்களுடைய வேலை ஸ்தலத்துக்காக, வியாபாரத்துக்காக நீங்கள் அழுங்க. கர்த்தர் உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நிறைவாய் சுதந்திரம். சொல்லுங்கள், நிறைவாய் சுதந்திரம். கர்த்தர் எனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. பிளேஸ் ஆஃப் மல்டிடியூட், பிளேஸ் ஆஃப் மல்டிடியூட்னா பெருக செய்கிற தேவன். சொல்லுங்கள். ஆமாம், ஒரு அம்மா போன வாரங்களை சாட்சி சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க எப்ரோன் சபை 4 பேர் இருந்தப்போ வந்தாங்களாம். அப்போ யார் யாருன்னு இருந்தீங்கன்னா, நான் இருந்தேன்னா, அப்புறம் எங்கள் அம்மா இருந்தாங்களாம், அப்புறம் யாருமே இல்லை. அப்புறம் ஸ்டீஃபன், அவங்க மறந்துட்டாங்க, ஸ்டீஃபன் ஒருத்தர் இருந்தார், அவன் இப்போ பாஸ்டர் ஆகிட்டான். பிறகு வந்து டேவிட் இருந்தான், அவன் வந்து நம்ம சர்ச்சில் இருந்தவன், டிரைவராக இருந்தவன். இந்த 4 பேர் தான் சர்ச்சை ஆரம்பித்தேன். இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. நான் வந்து இந்த 4 பேருக்கு தான் பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ நீங்கள் குட் ஷெப்பர்டில் பார்க்கும்போது அவ்வளோ, அந்த சர்ச்சில் பார்க்கும்போது 4-5 சர்வீஸில் பிரசங்கம் பண்ணேன். தேவன் கிருபை பாராட்டினார். நீங்கள் உண்மையாக இருந்தால் எல்லாத்துலேயும் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அதே பேர் 4 பேரை வச்சு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுறேன். ஆனால் எதில் நீங்கள் இருக்கீங்களோ கடைசி வழி உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, அதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட். வரைக்கும் பால் அமான் பிளண்டி இல்லையா? பால் அமானை பற்றி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறான் இவன்? அந்த தோட்டத்தை காவல்காரர்கள், கீப்பர்ஸ் சொல்லுவாங்க. காவல்காரர்கள் அப்படின்னா, காவல்காரர்கள் இப்போ சபையில் லிவைட்ஸ் சொல்லுவாங்க, வேலை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், இவரெல்லாம் லீவைட்ஸ் சொல்லுவாங்க பாரு. அது போல் காவல்காரர் கையில் கொடுத்துட்றான், குத்தகைக்கு கொடுத்துட்றான். அவங்கள்ட்ட சொல்கிறான்ப்பா, நீங்கள் 1000 வெள்ளிக்காசு எடுத்துகிட்டு வரணும், ராஜாவுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்ரோனுடைய காவல்காரர்கள். அப்படியே காவல்காரனா ட்ரெஸ்ஸு போட்டு கையில் ஈட்டி வச்சுருக்கிறான்னு பார்க்காதீங்க. காவல்காரன் என்ன செய்வான்? காவல்காரன் ஒரு தோட்டத்துக்கு காவல்காரன், எக்ஸ்பிரஸ் மால் காவல்காரன் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க காவல்காரன் இல்லை, அப்படியே தூங்கிடுவான். அப்படி இல்லை. காவல்காரன் எப்படிப்பட்டவன்? காவல்காரனா 6 காரியங்களை செய்கிறவன் காவல்காரன். அவன் தான் கீப்பர். கீப்பர்னா அந்த காட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 6 காரியங்களை பாருங்க. 1, அவன் என்ன பண்ணுவான்? கல்டிவேட் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான்? கல்டிவேட். காவல்காரன் என்ன செய்வான்? கல்டிவேட் பண்ணுறதுனா என்ன? சாகுபடி செய்து. எப்படி செய்வான்? முதல்ல என்ன பண்ணுவான்? அந்த நிலத்தை ப்ளவ் பண்ணுவான், உழுவான். உழுந்த உடனே மேலே இருக்கிற மண் கீழே போயிடும். அப்படி என்ன அர்த்தம்? அந்த ஹார்ட் சாயில். அப்படியே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கட்ட வார்த்தை பேசுறது மோசமான எதிர்த்து நிற்கிறது. ஒரு வார்த்தை வரும்பார். 1-2 பாத்திரம். எங்கள் அப்பா கூட அப்படி தான், பயங்கரமான ஆள். அதில் அது எல்லாம் எங்களுக்கு அப்படியே வந்துடுச்சு பாருங்க. ஆமாம், எங்கள் அப்பா ரொம்ப மோசம். விறகுக்கட்டை தான் தூக்குவார். அப்போ அந்த குச்சியெல்லாம் கிடைக்காது. ஓடி கொடுக்கணும். எக்கடா ஓடுறாரு பார்த்தா அங்கே நான் இப்போ சின்ன பையன், 5 வயசு பையன். இதெல்லாம் ஒரு இடம் விட்டு வச்சு கீழே சுட்டு 4 சுற்றி கீழே விழுவேன். என்ன அடிக்கிறதுக்கு ஒரு விறகுக்கட்டை தேடி போவார். அந்த கன்றாய் பூச்ச விறகுக்கட்டை, உருட்டுக்கட்டை, அதை கூட பரவாயில்ல, அது பொழந்து வேற வச்சுருக்கோம். நான் இப்போ கூட எல்லாம் யோசிக்கிறேன், என்னடா அடித்த ஒரு உருட்டுக்கட்டையால் அடிக்கூடாதா? கொஞ்சம் காயம் உள்ளடிப்படும். இது வெளியடி வரப்படுது, உள்ளடி வரப்படுது. அதை போய் எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு வந்தவனுக்கு. அப்புறம் இவர் வர்றது லேட்டாக வருவார். வந்துட்டு படித்தானா? அவன் எங்கே படித்தான்? அப்போல்லாம் டிவி கிடையாது, ஊருக்கு கதை கேட்டுன்னு உட்காந்துருக்க வேண்டியது. செல்லுமா அப்புறமான்னு அம்மா தான் கதை சொல்லுவாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஆச்சா 10 மணியில் அதான் ஸ்டோரி, அதுதான் சீரியல்.
அம்மா தான் அந்த நாட்களில் சீரியல். அப்பா வந்து அப்பா அடி ஓத தான். அப்புறம் படிக்கலன்னு சொன்னேன். நான் 8-9 மணிலாம் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் எழுப்பி அடிப்பார். செம்மடி டம்மு. நான் ஓடி போய் எங்கள் அம்மா காலை பிடிப்பேன். எங்கள் அப்பா தாய் என் பையன் என் தம்பி அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான். 2 பசங்க நாங்கள். அப்புறம் தான் ராபின் பிறந்தான். அந்த 2 பசங்களும் இங்கே பிடிச்சி அவங்க அம்மா போய் ஊன்னு அழுவோம். சொத்தி திருப்பி எதுமோ பெரிய என்னமோ இது என்னது அலெக்சாண்டர் தி கிரேட் மாதிரி என்னமோ 10 போர் வீரர் கூட சண்டை போடுற 4 தளபதியோட சண்டை போடுற மாதிரி. நாங்களே சின்ன பசங்க தான் அவ்வளோ சைஸு. நம்மளை அடிக்கிறதுக்கு இன்னெல்லாம் வேற கட்டெலாம் தூக்கிட்டு வருவார் அவர். அதெல்லாம் அடித்ததுனால தான் கொஞ்சம் ஊருப்பட்டேன். சரி பாருங்க, அதுதான் எப்படி அந்த ஹார்ட் சாயில் என்ன ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது பிறகு என்ன தெரியுமா செஞ்சார்? இந்த பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டை தலை மேலே வச்சுக்கிட்டு சுவிசேஷம் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்துக்கு இடத்துல பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டை கையில் தூக்கிட்டு வந்து தான் சாமுவேல் பாஸ்டர் சிதம்பரத்தில் இருக்கவன். அவங்களுடைய அண்ணன் தான் டேவிட். எல்லாரையும் கட்ட ஒரு ஊழியத்தில் கொண்டு வந்துட்டார். போய் கிராமமாக போய் பெட்ரூம் அந்த நேரத்தில் லைட்ஸ் கிடையாது. அது தூக்கி தலைமையில் வச்சுருந்து பெட்ரூம் மார்க்ஸில் வைட்டு போய் ஒவ்வொரு இடத்துல கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்வார். அவர் சுவிசேஷன் இடத்துல ஒரு சபை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ டேவிட் வரதராஜன் என்ற பாஸ்டர் அவர் இருந்த வீடு சபையாக, அவர் இருந்த வீடு இல்லை, அவர் இருந்த முதல்ல வாங்கின இடம் அது சபையாய் மாறி இப்பொழுது அங்கே அருமையான ஆலயம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் விதைக்கிற விதை ஒன்றும் வீணாப்பா. சொல்லுங்கள், நான் விதைக்கிற விதை ஒன்றும் வீணாக போகாது. கர்த்தரை மேலே கேட்குறேன். நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரவன். சொல்லுங்கள், பரலோகத்துக்கு சொந்தக்காரன். கர்த்தர் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். எப்ரோன் சபையில் காவலாளியாக கர்த்தரை வச்சிருக்கிறாரு. அப்படி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஹார்ட் சாயில் கீழே போயிடுச்சு, சாஃப்ட் சாயில் மேலே வரும். மேலே வந்தும்போது என்ன பண்ணணும்? அந்த ஹார்ட் சாயில் வந்து சாஃப்ட் சாயிலாக மாறிடும். இந்த சாஃப்ட் சாயில் மேலே வந்துன்னா 2 சாயிலும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ விதையை வச்சா அந்த விதை அழகாக மேலே வரும். மேலே வந்து அது அழகான இலைகளையும் பூக்களையும் கனிகளையும் கர்த்தர் கொடுக்கும். அதுதான் கல்டிவேஷன். அதுபோல் புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரும்பொழுது அவங்க ரொம்ப கடினமாக இருப்பாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? அவங்கள அன்போடு கூட வரவேற்று ஹல்லேலூயா அவங்கள வரவேற்று இதுதான் அந்த கல்டிவேஷன். கல்டிவேஷன் என்ன பண்ணுறது? சாகுபடி செய்தல். சாகுபடி செய்தல். அப்போ அவர்கள் என்ன பண்ணு? சாகுபடி செய்ய வேண்டும். கையில் தோட்டத்தை கொடுத்துறாரு. நீங்கள் தான் காவல்காரங்க. நீங்கள் தான் அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்களை அப்படி செஞ்சு தானே இப்போ இந்த சபை பெருகி இருக்குது. இப்போ பார்த்தா எத்தனை பாருங்களேன், இந்த 4 இடத்துக்கு போன 2 நாள் ஒவ்வொரு இடத்துலையும் மினிமம் 110, 110, 120 ஊழியக்காரங்க. அப்போ 2 நாளில் 400 ஊழியக்காரங்க, 500 ஊழியக்காரங்களுக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 10 சர்ச் இருக்குது, 5 சர்ச் இருக்குது, 3 சர்ச் இருக்குது. இந்த நாகப்படத்தில் இருக்கிற சுவாமிநாதன் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு பிராமின். அவர் பிராமின் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அருமையான சபையை நடத்துகிறார். அழகான ஒரு சபையை நடத்துகிறார். காரைக்கால் பாஸ்டர் வின்சென்ட் லூர்து, அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அவர் தன் இன்ஜினியர் வேலை ஒட்டி இப்போ ஒரு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். திருவாரூர் அதில் இருக்கிற பாஸ்டர் நத்தானியல் பார்த்தீங்களா, எப்படி ஸ்டாலின் மாதிரியா இருப்பார். அவர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா அவருக்கும் அவர் எல்லாம் நாங்கள் என்ன ஒரு சினாட் ஸ்டாலின் கூப்பிடுவோம் நாங்கள். அவர் 4 வருஷமாக என்ன கூப்பிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய சபையை கர்த்தர் கொடுத்து அவர் கட்சியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் கவுன்சிலராக இருந்தவர். அதை தூக்கி போட்டுட்டு டிஎம்ஏக்காவில் பெரிய அவர் எல்லாருக்கும் தெரியும், சிஎம்க்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவர் இப்போ அவர் பாஸ்டராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சொன்னார், இந்த தடவை நீங்கள் போகும்போது கூப்பிடுங்கண்ணே, நான் வந்துடுறேன், எல்லாரையும் பார்க்குறவங்களாம் பண்ணு. இப்போ அது பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க. அவர் எல்லா ஐஏஎஸ் கலெக்டர்களுக்கெல்லாம் கலெக்டர். அவர் 3.5 லட்சம் ரூபாய் அமெரிக்காவில் சேலரி வாங்கிட்டு இருந்தார். அவர் பொண்ணு பையன் பெரிய ஹையஸ்ட் வந்து ப்ரொஃபஷனில் இருக்க அமெரிக்காவில். அவங்க ஒய்ஃப் பெரிய பொசிஷன் இருக்கார். இவர் ஹையஸ்ட் பொசிஷனில் இருந்தவர். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதினவர். பயங்கரமான டேலண்டட் காய். இவர் அந்த ஐஏஎஸ் வேலையை விட்டுட்டு இங்கே வந்து தேவனுக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க மனைவி பிள்ளைங்களும் அமெரிக்காவில் இருக்காங்க. இவர் போயிட்டு அங்கே தங்கிக்கிட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அருமையான மனுஷன். நமக்கு ஃபெடரேஷனுக்கு தான் அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. எல்லா கலெக்டரும் அவருக்கு தெரியும். இப்படி ஆண்டவர் தேவன் பெரிய திட்டத்தை கர்த்தர் ஒவ்வொருத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தன் ஊழியத்தில் கர்த்தர் காவலாளிகளாக வச்சுருக்காரு. சொல்லுங்கள், பார்த்துங்க, இவ்வளோ படித்தவங்க, இவ்வளோ பெரிய பொசிஷன் அவங்கள வச்சுருக்காங்களே. கர்த்தர் நம்மையும் அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சுருக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். ஆண்டவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. அப்போது என்ன பண்ண? 2வது சாகுபடி செய்த